சௌகரியம் இருக்குது. நம்ம இறக்கத்தின் கம்பை ஏறுறதுக்கு நம்ம ரேம்ப் போட்டிருக்கோம், இந்த சாய்வு படிக்கட்டு. அதில் ஒரு கொடியும் குத்துறதுக்கு அங்கே ஏற்பாடு செஞ்சிருக்கோம். அங்கே நம்பர் இருக்கும். இந்த வாலண்டியர்ஸும் பங்கு பேரவை துணைத் தலைவர் மற்றவர்கள் உங்களை வழி நடத்துவார்கள். அந்தந்த நம்பர் உள்ள அன்பியத்துக்கு நேராக உங்கள் கொடியை வச்சுக்கிட்டே இருங்க. உங்கள் நம்பர் சொல்லுகிற பொழுது அதை நீங்கள் அந்த கொடியை அங்கே இருக்கிற பைப்பில் உள்ள விடணும். பிறகு 52 கொடியும் அங்கே ஏற்றிய பிறகு கீழே இறங்கி வந்துடுவீங்க. பிறகு தேசிய கொடி ஏற்றப்படும். தேசிய கொடியை தொடர்ந்து நம்முடைய பாப்பரசர் கொடி ஏற்றப்படும். பிறகு இந்த யூபிலி ஆண்டு அந்த யூபிலி கொடி ஏற்றப்படும். பிறகு நம்முடைய துணை பாதுகாவலர் யூதா ததை அவருடைய கொடி ஏற்றப்படும். இதெல்லாம் முடிந்த பிறகு நம்முடைய அன்னையினுடைய திருக்கொடி மங்களகரமாக நம்முடைய கொடி கம்பத்திலே ஏற்றப்படும். அதன் பிறகு திருப்பணிக்கு செல்வோம். அதனால் இதில் முழுமையாக படபடப்பு இல்லாமல் முழுமையாக அர்த்தமுள்ள வகையிலே நீங்கள் பங்கெடுத்துக் கொள்ளுமாறு உங்களை நான் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இந்த கொண்டாட நாங்கள் ஆயத்தம் செய்திருக்கும் இந்த கொடியை ஆசிர்வதையும் புனிதப்படுத்தும். ஆண்டவரை இந்த கொடி பவனியிலே பங்கு கொள்ளுகிற நம்முடைய பங்கு மக்கள் அனைவரையும் ஆசிர்வதையும். சென்னை குரோம்பேட்டையில் அமைந்துள்ள புகழ்மிக்க புனித அமல அன்னை ஆலயத்தின் 65வது ஆண்டு பெருவிழா நேற்றைய தினம் தொடங்கியது. சென்னை குரோம்பேட்டையில் அமைந்துள்ள புகழ்மிக்க புனித அமல அன்னை ஆலய திருவிழா ஆண்டுதோறும் தொடர் 3 நாள் கோலாகலமாக நடைபெற்று வரும் நிலையில் நேற்று மாலை 5 மணி அளவில் நாகல்கேணி பகுதியிலிருந்து அமல அன்னையின் 52 பங்குவின் தொகுப்பாக அமல அன்னையின் திருக்கொடி பவனியாக எடுத்து செல்லப்பட்டு அமல அன்னை ஆலய பங்கு தந்தை அருட்பணி திரு பாக்கிய ரெஜிஸ் அவர்கள் தலைமையில் கொடியேற்றத்துடன் திருவிழா துவங்கியது. இத்திருவிழாவில் சிறப்பு விருந்தினர்களாக பல்லாவரம் எம்எல்ஏ இ கருணாநிதி அவர்கள், தாம்பரம் மாநகராட்சி 2வது மண்டல குழு தலைவர் திரு ஜோசப் அண்ணாதுரை அவர்கள், 12வது வார்டு மாமன்ற உறுப்பினர் திருமதி சத்யா மதியழகன் அவர்கள், 27வது வார்டு மாமன்ற உறுப்பினர் திருமதி மகேஸ்வரி கார்த்திகேயன் அவர்கள் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். மேலும் இத்திருவிழாவை வலுவூட்டும் விதமாக அமல அன்னையின் திருக்கோடி பவனியை ஒருங்கிணைப்பு செய்தவர்களான ஏ சுரேஷ், அமலநாதன், வேளாங்கண்ணி, ஏசுராஜன், எலிசபெத், அல்போன்ஸ் தாஸ், ஜோஸ்டி குரூஸ், பங்கு பேரவை தமர்களான லூர்த்ராஜ், சந்திரா, எட்வின் தாமஸ், லூயிஸ், வில்சன் மற்றும் நாகல்கேணி பகுதியைச் சார்ந்த சி மதியழகன், ஸ்டாலின், விநாயகமூர்த்தி, ராஜமாணிக்கம், செந்தில், நடராஜ், சேகர், நாகப்பன், திலகராஜ், குமார், லெனின், கணேஷ், மகேஷ், விஜயகாந்த் ஆகியோர் கலந்து கொண்டனர். அமல அன்னை ஆலயத்தில் ஆயிரக்கணக்கானோர் ஒரே நேரத்தில் குவிந்ததால் அங்கு பரபரப்பு காணப்பட்டது. பங்கேற்ற ஆயிரக்கணக்கானோருக்கு ஆலயத்தின் சார்பாக அறுசுவை உணவு வழங்கப்பட்டது. நிகழ்ச்சியின் இறுதியாக அனைவருக்கும் பங்கு தந்தை அருட்பணி திரு பாக்கிய ரெஜிஸ் அவர்கள் நன்றியினை தெரிவித்தார்.
வார்த்தையின் உண்மையும் கொள்ளை கொண்டதே, என்னை கொள்ளை கொண்டதே. உன் கண்ணிமையின் தூய்மையும் தாழ்ச்சியின் மேன்மையும் வார்த்தையின் உண்மையும் கொள்ளை கொண்டதே, என்னை கொள்ளை கொண்டதே. இயேசுவின் தாசனா என்னை வாழ வைத்ததே, இயேசுவின் தாசனா என்னை வாழ வைத்ததே. அன்பே அருளே அமுதே அழகே நீ வாழ்க, நீ வாழ்க. என்ன அழகு உன் அருள் அழகு, என்ன அழகு உன் அன்பழகு.
தேவைகள், எவ்வளவோ பிரச்சனைகள், எவ்வளவு கவலை, பக்தியோடு இந்த திருக்கொடி அனுபவத்தில் பங்கு கொள்ளுங்கள். இப்பொழுது கொடியானது மந்திரிக்கப்படுகிறது. நான் சொல்றது மட்டுமே கவனமாக இருக்கிறது. அன்னையே தாயே ஆரோக்கிய மாதாவே அம்மா, உன் அருட்கரங்கள் உலகை அணைக்க துடிப்பது போல் உன் திருக்கொடிதான் வானில் எழில் திகழ்ந்திடவே பறக்குதம்மா. திசையெல்லாம் மக்களை வருக வருகவென அழைக்குதம்மா. ஞாலத்தை படைத்த தேவனின் தாயே, உன் திருக்கொடி வானில் பறக்குதம்மா. ஞாலத்தை படைத்த தேவனின் தாயே, உன் திருக்கொடி வானில் பறக்குதம்மா. கோல விழாவின் சிறப்பினை கூறி அசைந்தாடி மக்களை அழைக்குதம்மா. ஞாலத்தை படைத்த தேவனின் தாயே, உன் திருக்கொடி வானில் பறக்குதம்மா. தன்னை உலகிற்கு தந்திட்ட தேவனின் தாயே, உந்தன் நிழல் தேடி. தன்னை உலகிற்கு தந்திட்ட தேவனின் தாயே, உந்தன் நிழல் தேடி. அன்னையே ஆரோக்கிய மாதாவே, உம்மை அண்டியே வந்தவர்கள் பல கோடி. அன்னையே ஆரோக்கிய மாதாவே, உம்மை அண்டியே வந்தவர்கள் பல கோடி. வையத்து மாந்தர்கள் துயரம் தீர்த்திட உற்றவள் நீ அல்லவா. வையத்து மாந்தர்கள் துயரம் தீர்த்திட உற்றவள் நீ அல்லவா. ஐயங்கேசுவை திருவயிற்றில் சுமந்து பெற்றவள் நீ அல்லவா. ஐயங்கேசுவை திருவயிற்றில் சுமந்து பெற்றவள் நீ அல்லவா. பெற்றவள் நீ அல்லவா. ஞாலத்தை படைத்த தேவனின் தாயே, உன் திருக்கொடி வானில் பறக்குதம்மா.